க்ளோரி பீ டு காட். கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே நிற்க கிருபை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த போதகர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ மனிதர். முதல் தடவையாக வீட்டிற்கு வரும்பொழுதே நான் ஊழியம் செய்கிறேன் தெரிந்த உடனே ஐயா முதல்ல என்னை சந்தித்த மாத்திரத்திலே அவர்கள்தான் தம்மை வெளிப்படுத்தினார், அறிமுகப்படுத்தி கொண்டார். எனக்கு கேட்கல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊழியம் பண்ணுறீங்கன்னு ரொம்ப என்கரேஜும் பண்ணார். கர்த்தர் அவருக்கு நல்ல நீடிய ஆயுஸ் நாட்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம் வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவாரி எங்களோடு பேசுங்கப்பா. ஒரே நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் பயபக்தியோடு ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டே இருப்பான். கண்களை மூடி ஏசப்பா இப்பொழுதும் எங்களோடு பேசுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம். அப்பா, இவ்வளவு நேரம் உங்களை துதிக்க கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலயத்தில் வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களை திருப்தி ஆக்கி அனுப்புகிறீங்கப்பா. எந்த இருதய பாரத்தோடு வந்திருக்கிறாங்க கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களை ஆற்றி தேற்றி அனுப்புங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக உங்களுடைய வார்த்தை போதும் ஐயா. அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட, ஆசீர்வாதமாய் மாற்ற இப்பொழுதும் இந்த மாலை வேளையிலே நீங்க பேசுங்க. பேச போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய இருதயத்திலே 100 மடங்கு பலனை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிந்தையை சுதடிக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை கட்டி சபித்து பாதாளத்தை தள்ளி போடுகிறேன். இந்த வளாகம் முழுவதும், தேவ ஜனங்கள் முழுவதும், என்னை எல்லாரையும் ஆவியானுடைய ஆளுகள் கீழே கொண்டு வருகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானுடைய பலத்த கிரியை இங்கே காணப்படட்டும் அப்பா. வந்த தேவ ஜனம் விடுதலையோடு போகணும். சுகம் வேண்டி வந்தவர்கள் சுகத்தோடு வீடு திரும்பணும். ஒருவராயில வந்த வண்ணமாய் போகக்கூடாது. ஒவ்வொருவரும் சொல்லி போன கர்த்தர் இன்றைக்கு எங்களை சந்தித்தார் என்று தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறவர் அப்பா. ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக, உங்களுடைய வார்த்தையினாலே சந்திப்பீராக. சாமுவேல் காலத்திலே உங்களுடைய வார்த்தை வெளிப்பட்டது போல இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படட்டும் அப்பா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க வார்த்தையை மகிமைப்படுத்தின கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. அடியேனை மறைப்பீராக, ரத்தத்துக்குள்ளே மூடுவீராக. ஒவ்வொரு அவையும் அபிஷேகப்பட்டதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஓசியா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஓசியா 9:10. கண்டுபிடித்தேன். போதும் சிஸ்டர், நல்ல கவனிங்க. வனாந்திரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். வந்த நீங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கண்டுபிடித்தார். தேவன் தான் எல்லாரையும் கண்டுபிடித்தார். நம்ம கேட்க போனால் எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். தேவன் என்னை கண்டுபிடித்தார். எங்கே கண்டுபிடித்தாராம்? வனாந்திரத்திலே கண்டுபிடித்தாராம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை வனாந்திரத்திலே கண்டுபிடித்தார். தேவன் நம்மை சந்திக்கும் போது நாம் புற்றுராய் கிடந்தோம். அவர் நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, பல போராட்டங்களிலே, பல நெருக்கங்களிலே, பல பாரங்களிலே, கவலைகளிலே எல்லாவற்றும் சிக்கித்த. அதான் வனாந்திர பாதை. வனாந்திரம்னா வனாந்திரத்துல என்ன இருக்கும்? வனாந்திரத்துல விஷ பூச்சிகள் தான் இருக்கும், தேள்கள் இருக்கும், வனாந்திரத்திலே சர்ப்பங்கள் இருக்கும், கொடிய துஷ்ட மிருகங்கள் தான் இருக்கும். அது ஒன்றும் சோலைவனமாக அல்ல, பாலைவனமாக இருக்கும். காடு, வனாந்திரத்துல ஒன்றுமே கிடைக்காது. தேவன் எப்படி உங்களையும் என்னையும் கண்டுபிடித்தாராம்? வனாந்திரத்திலே கண்டுபிடித்தாராம். ஒன்றும் இல்லாத இடத்துல, நாதியற்று நாம் இருக்கும் பொழுது, நமக்கு மறைவிடம் இல்லாத இருக்கும் பொழுது, நமக்கு ஒருவரும் உதவிக்கு இல்லாத போது அவர் நம்மை கண்டுபிடித்தாராம். வனாந்திரத்திலே கண்டுபிடித்த கர்த்தர் வனாந்திரத்திலே கண்டுபிடித்து அந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு. எப்படி கண்டுபிடித்தாராம்? வனாந்திரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிக்கிறது போல கண்டுபிடித்தாராம். வனாந்திரத்துல எங்கேயாவது திராட்சை கொலையை நாம் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. தண்ணீரே கிடைக்காது. ஆகார் பாருங்க, வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாள் என்று வேதம் சொல்லுங்க. தண்ணியே கிடைக்காத ஒரு இடம் வனாந்திர பகுதி. ஆனா அங்க அந்த பகுதியில, அந்த இடத்துல ஒரு திராட்சை கொலையை கண்டுபிடிப்பது போல நம்மை கண்டுபிடித்தாராம். அந்த திராட்சை பழம் எதற்கு சமானம்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9:13 சொல்லுகிறது பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9:13. நியாயாதிபதிகள் 9:13. மகிழ பண்ணும். அப்போ
தேவன் நம்மை கண்டுபிடித்தார். எங்கே கண்டுபிடித்தார்? வனாந்திரத்திலே கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார்? ஒரு திராட்சை செடி, ஒரு திராட்சை கொலையை போல. இது என்ன பண்ணுமா? இது மகிழ பண்ணுமா? நீங்களும் நானும் அவர் நம்மை கண்டுபிடித்த நோக்கம் அவரை நாம் மகிழ பண்ண, அவரை நாம் மகிழ பண்ண. அது மாத்திரமல்ல, இந்த கண்டுபிடித்தவர் நம்மை வனாந்திரத்துல கண்டுபிடித்தவர். அதான் எபேசியர் 2:1-2 வாசிக்கும் பொழுது, ஒரு காலத்துல முற்காலத்துல எப்படி இருந்தோம்னா அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நாம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, அவர் நம்மை எப்படின்னா அந்த காலத்திலிருந்து, இதெல்லாம் தான் வனாந்திரத்தினுடைய அனுபவம். இப்படி கண்டுபிடித்த கர்த்தர், கண்டுபிடித்தவர் என்ன செய்கிறார்? உபாகமம் 32:10 வாசிங்க. உபாகமம் 32:10. உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், காத்தனார். தேவனுடைய பிள்ளைகளை வந்த ஒவ்வொருவரையும் அவர் கண்டுபிடித்தார், வனாந்திரத்துல கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார்? என்ன செய்ய? அவர் ஜீவ காலமெல்லாம் நம்மை நடத்துவாராம், அடுத்து உணர்த்துவாராம், அடுத்து கண்மணியை போல காப்பாராம். இந்த கேஜேவி ஆங்கிலத்திலே அது அழகா சொல்லப்பட்டிருக்குது. நடத்தினார் இடத்துல இன்ஸ்ட்ரக்டட், அடுத்து உணர்த்தினார், அடுத்து he kept him as the apple of eye. ஆனா ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு, அதுல நடத்தினார் என்பதுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா he kept circling him. அதாவது ஒரு நடுவுல ஒரு மனிதனை வைத்து அப்படியே சுற்றி கொண்டே இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் அவர் கண்டுபிடித்தவர் அவரை நம்ம எப்படி நடத்துவாராம்? நம்மை சுற்றி 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 இருந்து, ஆதியிலே ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அப்படிதான் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டே இருந்தார். he kept hovering என்று வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஹாவரிங்னா அப்படியே அசைவாடி. தேவன் நம்மை கண்டுபிடித்தவர் நம்மை நடத்துவது எப்படி நடத்துவார்னா நம்மளை சுத்தி 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 நடத்துவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கண்டுபிடித்தவர் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், கடைசி வரைக்கும் நடத்துவார். எங்க வரைக்கும்? இந்த பூமியின் கடைசி நாள் உங்க ஜீவன் வரைக்கும் நடத்தி வருவது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தும் விசேஷம் 7 கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படியா நம்மை ஜீவ தண்ணீர் ஊற்றே நடத்தி செல்வாராம். நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவரே துடைப்பாராம். ஆகவே உங்கள் கண்ணீருக்கு எல்லாம் பலன் உண்டு, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் விட்ட கண்ணீருடைய அளவு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தர் தம்முடைய துருத்தியில வைத்திருக்கிறார். அவர் துருத்தியில வைத்து எல்லாவற்றுக்கும் உண்டான கணக்கை உங்களுக்கு தருவார். இங்கே இல்லை, அங்கேயும் போய் கண்ணீரை துடைப்பார். யாருக்கு தெரியுதோ நீங்க வடிக்கிற கண்ணீர், உங்க வீட்டாருக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தர் கணக்குல வைத்து உங்களை கண்டுபிடித்தவர் அவர் நடத்தி செல்வார். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்து உணர்த்துவார். உங்களுடைய நம்முடைய ஜீவ நாட்கள் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட், அதாவது நான் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர் போதித்து நடத்துவார். அவர் நடத்துவார். அடுத்து பாருங்க, கண்மணியை போல காப்பாராம், கண்மணியை போல காப்பாராம். ஜீவ நாட்கள் எல்லாம் நம்ம கண்மணியை போல கண்டுபிடித்தவர் காப்பார். இந்த காப்பார் என்று சொல்லும் போது சகரியா 2:8-5 வாசித்தீங்கன்னா, சகரியா 2:8 வாசித்து பிறகு 5 வாசிங்களே. அந்த மதிலில்லாத பட்டணத்திற்கு அவரே அக்கினி மதிலாய் இருந்தார் பாருங்க. 2:5 வாசிங்க சகரியா. எப்படி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இது சகரியா எழுதும் பொழுது இன்னும் அலங்கம் கட்டப்படல. நெகேமியா காலத்துல தான் அலங்கம் கட்டப்படுகிறது. அலங்கமே இல்லாமல் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, அலங்கம் இல்லைன்னா எதிரி எளிதாய் வந்து மேற்கொண்டு விடுவான். ஆனா கர்த்தர் நான் உனக்கு அலங்கமாய் இருப்பேன்னு சொல்லுகிறார். அப்படியே அவர் கண்மணியை போல காக்கிறவர், கண்டுபிடித்தவர். ஏது தேவை காரியங்கள் அடிப்படை, ஏன்னா அந்த இடத்துல அடிப்படையா தேவை ஒரு வேலி. அதுவே இல்லாத போது அவர் பாருங்க, அவரே வந்து வேலியாய் நிற்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சோர்ந்து போகாதீங்க. தேவைகள் அடிப்படைக்குண்டான காரியங்கள் இல்லைனாலும் கர்த்தர் உங்களை கண்டுபிடித்தவர் நிச்சயம் நடத்துவார். அவர் நிச்சயம் நடத்தி உங்களை உணர்த்தி கண்மணியை போல காப்பார். கண்டுபிடித்த கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே? அவர் நம்மை கண்டுபிடித்தார். வனாந்திரத்திலே ஒரு திராட்சை கொலையை போல கண்டுபிடித்தார். சரி,
கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன அவர் எதிர்பார்க்கிறார் கண்டுபிடிக்கிறதுல ஒரு மனிதனை நாம் பார்ப்போம். அவர் என்ன அவ்வளவாக கண்டுபிடித்து எதை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில, அவருக்கு என்ன வேணும், அதை கண்டு கொண்டால் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், அதை பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை கொஞ்சம் கவனித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி பார்த்தாராம், மெசொப்பொத்தேமியா ஊர் என்னும் கல்தையர் தேசத்திலேயே ஒரே பார்த்தாராம். நல்லா கவனியுங்க. நோவா வெளியே அந்த பேழையிலிருந்து வந்த பிறகு நோவா தன் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 3 குமாரர் பிறக்கிறார்கள், சேம், காம், யாஃபே. 3 பேரும் இருந்து சேமிலிருந்து ஒரு வம்சம் பிரிகிறது. அந்த சேமனுடைய வம்சத்துல தான் ஆபிரகாம் வந்து பிறக்கிறார். அந்த ஜல பிரளயம் உண்டாகி சரியாக 250 வருடங்கள் கழித்து தான் ஆபிரகாம் பிறக்கிறார். ஆனால் நீங்க ஆதியாகமம் 9வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை பார்க்கிறீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நோவா ஜல பிரளயத்துக்கு பிறகு 350 வருடம் உயிரோடு இருந்தார். நல்லா கவனியுங்க. நோவா இருக்கிறார், சேம், காம், யாஃபேத் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரு மனுஷனை தேடுகிறார். அவர் அப்படியே தேடி ஆபிரகாம் மேல அவர் கண்ணு போகுது. சங்கீதம் 11:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறதா. நீதிமொழிகள் 15:3 வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது வேத வசனம், நீதிமொழிகள் 15:3, நீதிமொழிகள் 15:3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இப்போ இந்த கால கட்டத்திலே இவர்கள் வாழ்ந்த, ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ 1 கோடி ஜனத்தொகை வந்துவிட்டது. ஏன்னா இந்த காலத்தில் போல கம்மியான ஜன பெருக்கம் கிடையாது. அந்த காலத்துல வேகமாக பெருக்கம் இருந்தது, அதிகமான பர்த் ரேட் அதிகமா இருந்தது. ஒருவருடைய லைஃப், அதாவது அவன் வாழ்க்கக்கூடிய நாட்களும் அதிகம், குறைஞ்சது 300 வருஷம் ஆவரேஜா. அப்படி இருக்கும்போது வேகமாக ஜலப்பிரளயத்துக்கு ஜனம் பெருகுகிறது. இப்போ இத்தனை கோடி இருக்கிறது என்று சொல்லப்படும் போது கர்த்தருடைய கண்கள் அப்படியே பூமி முழுவதும் போகிறது. நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கிறார், நோவாவை பார்க்கிறார். நோவா யார்? தன் காலத்திலே நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன். நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நோவா மேல போல. நோவா உயிரோடு இருக்கிறார். தன் காலத்துல நீதிமானாய் வாழ்ந்தவர், தன் காலத்துல உத்தமமாய் வாழ்ந்தவர், தன் காலத்துல நீதியை பிரசங்கித்தவர். இப்பொழுது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வெளியே வந்த உடனே 350 வருஷம் அவரை குறித்து ஒன்றும் சொல்லப்படல. அவர் நீதியை பிரசங்கித்தார் என்று சொல்லப்படல. அவர் நீதியை இன்னும் பிரசங்கிக்க வேண்டியவர் பிரசங்கிக்கவில்லை. ஏனென்றால் நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அனந்த ஞானம் கொண்டவர், வரும் காரியத்தை முன்பே அறிந்து காரியத்தை செயல்படுகிறவர். நோவாவுக்கு முதலாவது ஒரு பேழையை கட்ட சொன்னார். பழைய ஏற்பாடினுடைய அஸ்தி அந்த கூடாரத்துக்கு அடையாளமாய் ஒப்பனையாய் இருக்கிறது. பிறகு பாருங்க, ஜலப்பிரளயம் வருகிறது. அடுத்த அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பலிபீடம் வருகிறது. முதலாவது ஒரு பலிபீடம் பலி செலுத்தப்பட்ட உடனே அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது நோவா திராட்சை தோட்டத்தை நட்டார் என்று சொல்லப்படுது. திராட்சை தோட்டம் என்பது சபைக்கு அடையாளம். தேவன் பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அது அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவு அழகா ஞானம் கொண்ட தேவன் ஒரு சபையை ஏற்படுத்துகிறார். சபையை ஏற்படுத்தி நோவாவை வைத்தார். என்ன எதிர்பார்த்திருப்பார்? அதே நீதியை பிரசங்கித்த நோவா 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தவன் இப்பொழுது வந்து நீதியை பிரசங்கித்து இந்த புதிய பூமியை கையிலே கொடுத்தேனே, இந்த பூமி முழுவதும் தேவ பக்தியினால் நிறைந்தவளை எழுப்ப வேண்டும் என்று. ஆனால் காரியம் மாறுதலாய் போய் நீதியை பிரசங்கிக்காததுனாலே நோவா எந்த திராட்சை தோட்டம் சபைக்கு அடையாளமா இருக்கோ அங்கேயே தன் வஸ்திரம் விலகினவராக அந்த படுத்து கிடக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு தெரியும் பின்பு யார் வரப்போறா. அடுத்த அதிகாரத்துல நிம்ரோத் எழும்புகிறான். நிம்ரோத் யாருக்கு என்றால் அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமா நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த நிம்ரோத் எழும்புகிறான். தேவன் அறிந்துதான் ஒரு அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக நிம்ரோத்
தேவனுக்கு விரோதமாக அத்தனை கூட்டத்தையும் சேர்க்க கூடுமே ஆனால் நீதியை பிரசங்கிக்க வேண்டிய நோவா எவ்வளவு கூட்டத்தை சேர்த்திருக்க வேண்டும், எவ்வளவு கூட்டத்தை சேர்க்க நிம்ரோத் எழும்பி பாபேலை கட்டுகிறான், உலகம் முழுவதையும் கூட்டு சேர்த்து கர்த்தருக்கு விரோதமாக கட்டை எழுப்புகிறார். இப்போ கர்த்தருடைய கண் பார்க்கிறது, நோவாவை பார்க்கிறது. அவர் பார்க்கிற எதை பார்க்கிறார்? நோவாவை பார்த்தார், ஆனா அவர் எதையோ விரும்புகிறார், நோவாவிடத்துல காணப்படல. சேம் காம் யாஃபத்தை பார்க்கிறார், அதுவும் காணப்படல. இப்பொழுது ஒரு மனிதனாகிய ஆபிரகாம், யார் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரத்தை அதை தான் யோசுவா எழுதுகிறார். அந்த ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்தை பார்க்கிறார். எதை பார்த்தார்? அவர் விரும்புகிறது என்ன? அவர் கண்டுபிடிக்கிறது, நம்மளே அவர் எதிர்பார்ப்பது என்ன? நெகேமியா 9:8 வாசிங்க. நெகேமியா 9:8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி நிறைவேற்று. கர்த்தருடைய பிள்ளைக்கு போதுமா? பாருங்க, அவர் என்ன பார்த்தார்? எதை பார்த்தார்? அவனுடைய உண்மையுள்ள இருதயத்தை பார்த்தாராம். உண்மையுள்ள இருதயத்தை பார்த்தாராம். பாருங்க, பூமி எப்படி இருக்கிறதாம்? சங்கீதம் 12:1 சொல்லுகிறது, மனுபுத்திரர் உண்மை இல்லாதவர்களாய் போய் கொண்டு இருக்கிறார்கள். சங்கீதம் 12:1. அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து கொண்டு போகிறாள். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க, உண்மை உள்ளவர்கள் குறைந்து போகிறாங்க. எல்லாரும் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற உண்மையுள்ள ஒரு இருதயம். இத்தனை இருந்தும், நோவா இருந்தும், நோவாவுடைய குமாரர்கள் இருந்தும், அவர் ஆபிரகாம் பக்கமாய் அவர் இருதயம் சாய்கிறது. அவனை இழுக்கிறார். ஏன்? அவனை கண்டுபிடித்தார். அவனை வண்ணாந்திரத்துல எங்கேயோ இருந்த கண்டுபிடித்துக்கணையா அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாய் பார்த்து பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். உண்மை என்று பார்க்கும் பொழுது வேதத்துல மெச்சி கொள்ளப்படுகிறது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை உள்ள மனிதன் என்று போது அது தனியாக சொல்லப்படுது. பாருங்க, நீங்க என்னாகும் 12:7 பார்த்தீங்கன்னா, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். 1 சாமுவேல் 2:35 பாருங்க, சாமுவேலை குறித்து அவன் என் சித்தத்தின்படி செய்கிற உண்மை உள்ள ஒரு ஆசாரியனை எழுப்ப. உண்மை எங்கேயோ தேவன் பிரியப்பட்டு அதை சொல்லுகிறார். அடுத்து தாவீதை குறித்து 1 சாமுவேல் 22:14 பாருங்க, தாவீதை குறித்து அகிமெலக் சொல்றான், அவன் உண்மை உள்ளவன். தானியேலை பாருங்க, தானியேல் 6:4 அவன் உண்மை உள்ளவன். எங்கெல்லாம் உண்மையோ தேவன் அதை வெளியே கொண்டு வர. அவர் விரும்புகிறது உண்மையுள்ள இருதயத்தை. அடுத்து பாருங்க பிரியமானவர்களை, புதிய ஏற்பாடு பார்க்கும் பொழுது பவுலை தேவன் என்ன உண்மையுள்ளவன் என்று எண்ணி, அதான் 1 தீமோத்தேயு 1:18 சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4:17 யார் உண்மையுள்ளவன்? தீமோத்தேயை சொல்லி பவுல் எதிர அவன் உண்மை உள்ளவன் என்று. கொலோசியர் 1:7 எப்பாப்ரா உண்மை உள்ளவன். கொலோசியர் 4:7 ஓனேசிமு உண்மை உள்ளவன். கொலோசியர் 4:7 எல்லா காரியத்திலும் அதை உண்மை என்று சொல்லப்படும் போது வேதம் தனித்துவத்தை படுத்தி காட்டுது. ஏன்? உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்தில் அற்று போகும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை தேடும் போது, உண்மை இருதயம் கொண்டவர்களே தேவன் அதை தனித்துவ காட்டுறார். இன்றைக்கு வந்த நம் ஒவ்வொருவருக்கும் அந்த உண்மையுள்ள இருதயத்தை தேவன் தருவாராக. அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உண்மையை பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை உண்மையை பார்க்கும் பொழுது மனதார ஆசீர்வதிக்க. வேகமாக ஒரு 7 காரியம் எதிலெல்லாம் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையை தேடுகிற கர்த்தர் அவர் அப்படி கண்டுபிடித்தவர். 7 காரியங்கள் எதிலெல்லாம் உண்மை, வேகமாக குறிப்பா மாத்திரம் நான் சொல்லிடுறேன், நீங்க உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். முதலாவது பார்க்கும் பொழுது எதிலே அவர் உண்மையே, நம்முடைய வாழ்க்கையில எதிலே உண்மை. இந்த உண்மை உள்ள இருதயம் நமக்கு இருந்து விட்டால் போதும், ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க அதே நிலையில இருக்கவே மாட்டீங்க, வளர்ந்து கொண்டே இருப்பீங்க, வளர்ந்து கொண்டே. இப்ப வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க, நீங்க வாலிபத்துல இருக்கலாம், உண்மை உள்ள இருதயத்தை தேவனிடத்துல கேளுங்க, என் இருதயத்தை உண்மை உள்ளதா மாற்றுங்கப்பா, உன் வாழ்நாள் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன்னா உண்மை எங்கேயோ அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பான். தாவீதை நான் சொன்ன அத்தனை பேரும் பாருங்க, தாவீது ஆகட்டும், சாமுவேல் ஆகட்டும், தானியேல் ஆகட்டும், அபிரகாமையா ஆகட்டும், எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. சோதனை வந்தது உண்மைதான், போராட்டங்கள் வந்தது உண்மைதான், அது நாம் போக வேண்டிய. ஆனா அவை அத்தனை மத்தியிலும் உண்மையுள்ள இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது உயர்த்தி கொண்டே வருவார். எதிலே அவர் உண்மையை, நம்முடைய இருதயத்தில் உண்மையை எதிர்பார்க்கிற, உண்மையிலே இருதயத்தை எதிர்பார்க்கிற கர்த்தர் 7 விதமான உண்மையை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். முதலாவது நாம் எதிலே உண்மையா இருக்க வேண்டும்? பண விஷயத்திலே உண்மையா இருக்க வேண்டும். அது 2 ராஜாக்கள் 12:15 வாசிங்க. 2 ராஜாக்கள் 12:15. 2 ராஜாக்கள் 12:15.
ஆ. பணத்தை பற்றிக் கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். அதே இது யோவாஸ் காலம். யோசியாவுடைய காலத்துல அதே சம்பவம் நடக்குது. 22:7 வாசிங்க. அதே 2 ராஜாக்கள் 22:7. யோசியாவினுடைய நாட்களா? ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றார். பாருங்க பிரியமானங்களே, நாம் உண்மையா இருக்கணும். பண விஷயத்துல உண்மையா இருக்க வேண்டும். எப்படி அது உண்மை வரும்? பண ஆசை இல்லாதவர்களா இருந்தாதான் அதுல உண்மை வரும். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6:10, நாம் பண ஆசை இல்லாதவர்களா இருக்க வேண்டும் என்று. நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை, இருக்கிறது போதும் என்ற மனதோடு இருக்க கற்றுக்கொள்வோம் என்று. எபிரேயர் 13:5 பாருங்க, அதே தான் சொல்லுது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு, அங்கதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை. கத்த பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கணும். உண்மை உள்ள இருதயத்தை முதலாவது அதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே அதில் எச்சரிக்கையாக. ஆபிரகாம் ஐயாவை பாருங்க, சோதோம் ராஜாவை, அவனை சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த எல்லாரையும் மீட்டு வரும்பொழுது சோதோம் ராஜா கேட்கிறான், எல்லாம் உமக்கு தருகிறேன், எடுத்துக்கொள்ளும். அவர் தன் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக உயர்த்தினான். எனக்கு ஒரு சரட்டையும் வாறு கூட வேண்டாம்பா, நீ என்னை ஆசீர்வதித்த சொல்ல வேணாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், பரலோகத்தின் தேவன் என்னை ஆசீர்வதிக்கட்டும். தேவனும் பாருங்க, அடுத்த அதிகாரமே 1ஆம் வசனத்துல வந்து, ஆபிரகாமே நான் உனக்கு பலன் சொல்லிட்டார். எந்த பலனும் உனக்கு கிடையாது, உனக்கு ரிவார்டெல்லாம் கிடையாது, நான் தான்ப்பா உன் ரிவார்டு. அப்போ பணம் நமக்கு போதும் என்று இருக்கும் பொழுது அவரே வந்து ரிவார்டா மாறிடுவார். நான் உனக்கு இருக்கிறேன், நான் தான் உன் ரிவார்டு. அதுக்கு மேல நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னு சொல்லுங்க. கர்த்தர் சண்ட சராசரத்தையும் படைத்தவர். நான் உன் பலன், ரிவார்டு வந்து நிற்கும் பொழுது உலகத்தினுடைய மேன்மை ஏதாவது தோன்றுமா? எந்த விஷயத்திலையும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குறதுல கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. நாம் பரலோகத்துக்கு போற ஆட்கள் கடனோடு இருக்கக்கூடாது, இஎம்ஐ எல்லாம் வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா எல்லாவற்றிலும் வாழுங்க. போதும் என்ற மனதோடு கூட வாழுங்க. கர்த்தர் கொடுக்கிறது போதும். மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் அவர் கொடுப்பார். அவர் நல்ல தேவன், ஒரு நாளும் கொடாமல் போக மாட்டார். ஆனால் நாம் பழக்கி கொள்ள வேண்டியது, நமக்கு இருக்கிறது போதும். அதிகமாய் ஆசை வைத்து எல்லாம் நமக்கு தகாதது எல்லாம் அதிகமாக கடனுக்கும் இஎம்ஐக்கும் வாங்கி கொண்டால் நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மை விலகி போய்விடும், உண்மை இல்லாத போய்விடும். ஏன்னா தேவனை உண்மை உள்ள இருதயத்தோடு தேட வேண்டிய ஜனங்கள் நாம். அதிலே நம்முடைய மனம் போகாது. ஆகவே எங்களை காத்து கொள்ளுங்க. 2வது வேகமாக போகிறேன். உண்மை எதிலே இருக்க வேண்டும்? 2வது 1 சாமுவேல் 2:25. 1 சாமுவேல் 2:25. அவருடைய சித்தத்தை செய்வதிலே நமக்கு உண்மை வேண்டும். அவருடைய சித்தத்தை அவர் சொல்லுகிறார். ஏலியும் ஆசாரியனாக அவனை அவன் பிள்ளைகளையும் அவர் தள்ளி போடுகிறார். ஏன்? அவர் சித்தத்தை செய்யாமல். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்யவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் எதை பிதாவினிடத்துல பார்க்கிறேன் அதையே செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யுங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் என்னென்ற இப்பவே கேட்டு பெற்றோர்கள் அதை அறிந்து கொண்டு அதன்படி நடத்துங்க. உங்க பிள்ளைகளை, தேவனை எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, அதற்குண்டான தேவ சித்தம் என்ன, அதன்படி நடத்த பழகிக்கொள்ளும். எல்லா காரியத்திலும் தேவ சித்தத்திற்கு காத்திருங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமா அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தத்திலே உண்மையாய் செய்கிறவன். அவருடைய சித்தத்தை எப்போதும் உண்மையாய் செய்வோம். மூன்றாவது எதிலே உண்மை வேண்டும் என்றால் சங்கீதம் 5:9. சங்கீதம் 5:9. நம்முடைய வார்த்தையிலே நமக்கு உண்மை வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே உண்மை இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் வேர்ட்ஸ். எதிலெல்லாம் ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கணும்? உண்மை. முதலாவது பண விஷயத்தில் உண்மையா இருக்கணும். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கத்தக்கதாக நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன். அடிக்கடியாக பாஸ்டர் ஏசனா குண்டூர்ல ஒரு பரிசுத்தவான் தேவ மனுஷர் ஒரு அழகிய ஒரு உதாரணத்தோட சொல்லுவார். அவர் சபையில இருந்த 2 குடும்பம், ஒரு நல்ல வசதியான குடும்பம்னு ஒரு ஏழை குடும்பம், 2 எதிரெதிர் வீட்டிலே இருந்தார்களாம். இந்த வசதியான இருந்த குடும்பத்தை பார்த்து இந்த வீட்டில் இருக்கிற அம்மா, அவருடைய கணவனார் ரொம்ப சொற்ப வேலை செய்கிறவர், கொஞ்சம் தான், வீட்டில் ஒரு சேர் தான் இருக்கு, எதிர்க்க ஒரு சோஃபா வாங்கிட்டாங்க. உடனே இந்த அம்மா சோஃபா வாங்கணும். அவர் சொல்றாரா, நமக்கு எதுக்குமா சோஃபா, நமக்கு தேவையில்லையே, நமக்கு இருந்தது போதுமே, ஏன் நம் மற்றவர்களை பார்க்க வேண்டும், ஏன் நம் மற்றவர்களை பார்த்து கேட்கல, இல்ல வேணும்,
சண்டையை போட்டு எல்லாத்தையும் ஒன்றொன்றா வாங்கி கடைசியில குடும்பம் சின்ன பின்னமாய் போய் சபைக்குள்ள வந்தது. ஆக அவர் எப்பொழுதும் சொல்வார், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன். நமக்கு வேண்டிய நம்முடைய வீட்டிலேயும் எப்படி இருக்கணும்னா என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நாம் பறந்து போற கூட்டம் இங்கேயே இருக்கிறவர்கள் அல்ல, இங்க இருக்கிறதுக்காக வாழக்கூடாது. கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அடுத்து 3வது சங்கீதம் 5:9 வாசிங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, கேடுபாடு உள்ளது. இச்சகம். தேவனுடைய பிள்ளைகளை 3வது கர்த்தர் எதிலே உண்மையை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வார்த்தையில உண்மையா இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள் என்னை போல உண்மையா இருக்கணும் தேவ சித்தத்தை செய்ய, பண விஷயத்துல. ஏன்னா நான் தானே அவளை கண்டுபிடித்தேன், நான் தானே. அப்போ பாருங்க, வார்த்தையில உண்மையா இருக்க நாம் பழகிக்கிறோம். தேவனிடத்துல கிருபையை கேட்போமாக. வார்த்தை ரொம்ப முக்கியம், காத்துக்கொள்ளணும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுறான், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. அது காவல் இருந்தா போதும். பிரசங்கி சொல்லுகிறான், உன் சரீரம் உன் மாம்சம் முழுவதும் பாவத்துக்கு உட்படுத்த உன் வாய்க்கு இடம் கூடாத. வாய்க்கு இடம் கொடுத்தா சரீரம் முழுவதும் பாவத்துக்குள்ளாகுதான். நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் பேச கவனமா இருங்க. வீண் வார்த்தை பேசுகிறதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காலம் வருது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமான, இனி நமக்கு தேவன் கிருபையை வைக்கல, கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நமக்கு வரப்போகிறது நியாய பிரமாணம். ஆகவே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியோ பக்தி இல்லாதவனை எங்கே நிற்பான் என்று பேதுரு எழுதுகிறார். எச்சரிக்கை, நம்முடைய வார்த்தை ஒருத்தரையும் இச்சகம் பேசக்கூடாது, ஒருத்தரையும் குற்றப்படுத்தி பேசாதீங்க, ஒருவரையும் குறைவாய் பேசாதீங்க, யாரும் பொய் சொல்லாதீங்க. பொய் பேசுகிறான் 2ஆம் மரணமாக அக்கினி கடலில் தள்ளப்படுவான். ஆகவே நம்முடைய நாவை காத்துக்கொள்ள தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், நீர் எதிர்பார்க்கிற உண்மை என் வாயிலே இருப்பதாக. என் வாயை ஜாக்கிரதையாய் நான் காத்து. அதிகமாய் பலவீனப்படுகிறதும் அதிகமான எல்லாவற்றையும் இழக்கிறது இந்த நாவினாலே தான். தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருப்போமாக. இந்த வாய்க்கு காவல் வையுங்க என்று கேட்போம். ஏன்னா யாக்கோபு 3:2 சொல்லுகிறது, இதை அடக்குனவன் அவன் எப்படியாப்பட்டவனா? தவறாத பூரண புருஷனாய் மாறிவிடுகிறான். கர்த்தர் கிருபை தருவாரா. 4வது எதிலே நாம் உண்மையா இருக்குன்னு தானியேல் 6:4 உண்மை நம்மை கண்டுபிடித்தவர் உண்மையுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். தானியேல் 6:4 கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு குற்றத்தையும் பிளேம்லெஸ் லைஃப், குற்றமற்றதாக. தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதிலே உண்மை? நம்முடைய கர்த்தர் எதையெல்லாம் நம்முடைய கையில தர உண்மையா இருப்போம். பிள்ளைங்க படிக்கிறதுல இருந்து உண்மையா இருங்க, படிப்புல உண்மையா இருங்க. கர்த்தர் கொடுக்கிற படிப்புல, கர்த்தர் வேலையில வைத்திருக்கிறாரா எஜமானுக்கு உண்மையா இருங்க, ஊழியத்துல வைத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. உண்மை நம்மை குற்ற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிருபையை கர்த்தருக்கு கேட்போம். மனைவிமார் கணவன்மாருக்கு உண்மையா இருங்க, கணவன்மார் மனைவிக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க. எதுல நான் கடமையை செய்வதிலே உண்மையா இருங்க. என்னென்ன கடமை என்றால் கர்த்தர் உங்களுக்கு பேசுவாராக, ஆவியானவர்களை நடத்துவாராக. எல்லாவற்றிலும் அந்த தானியேலை குற்றப்படுத்தப்பட முடியாத வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்தபடியாக எதிலே உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. பாடுகளை குறித்து பயப்படாதே, இதோ காவலில் போடுவான். உண்மையாயிரு. எதிலே தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார்? சோதனை காலத்துல உண்மையாய் அவரை பற்றிக் கொள்வோம். இந்த இடத்துல வருகிற 2 விதமான சோதனை. நாம் கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது சோதனை வரும். குடும்பத்திலே வரலாம், கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது மற்ற வெளியே இடங்கள்ல இருந்து வரலாம். அதுலயே உண்மையா இருக்கணும். மற்றொரு இன்னொன்று, இதே யாக்கோபு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்துல, நமக்கு வருகிற பாடுகள்ல, இந்த பூமியில வருகிற நமக்கு இல்லாத தொல்லையில
தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு இருப்போமாக. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபு 1:2-3 சொல்லு பாருங்க. பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய கிறிஸ்துவுக்காகவும் நாம் உண்மையா இருக்கணும். பாடு பண்ணும்போது உலக காரியங்களே போகிற சோதனையிலே நெருக்கங்கள்ல பொறுமையாக கர்த்தரை பற்றி கொண்டிருங்க. ஜெபத்தை குறைக்காதீங்க, உபவாசத்தை குறைக்காதீங்க, வேத வாசிப்பை குறைக்காதீங்க. பிரச்சனை அதிகமாக இதை கூட்டுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுதலை தருவார். அவர் கண்டுபிடித்தவர் நடத்துவார். கண்மணியை போல காப்பார். உங்களை போக்கு விடுதலை ஆக்கி கொண்டு போவார். பிரியமானவர்கள், சோர்ந்து போகாதீங்க. எல்லா போராட்டங்களையும் அவரையே பற்றி கொள்ளுங்க. அவர் பாதத்தையே பற்றி கொள்ளுங்க. அவர் எப்படியும் தப்பி செல்ல வழி தருவார். மனிதனை நம்புவதை விட்டு விடுங்க. அவன் எண்ணுவதற்கு அவன் ஏமாத்திரம். கர்த்தரையே நம்பிக்கொண்டிருங்க. கர்த்தர் நிச்சயம் அவர் மனம் திரும்பும். ஆகாபுக்கே அவருடைய மனம் திரும்பினதல்லவா? ஆகாப் தன்னை தாழ்த்தின உடனே அவர் எப்பவும் இருதயத்தை அல்லவா பார்க்கிறார். இருதயத்தை பார்த்தோன்னே பெரிய தீர்க்கதரிசி எலியா வந்து சொன்னதை கூட, எலியா மாற்று. அவர் அதை கூட ஒன்றும் யோசிக்கல. தீர்க்க தரிசனத்தை மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அது யாராலும் செய்ய முடியாது. நிறுத்தி மாற்றி நீ போ. அவன் தன்னை தாழ்த்தினான் இருதயத்தை. தேவனுக்கு பக்கமா உண்மையா இந்த காரியத்தில் இருப்போம். அடுத்தபடியாக கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தது நாம் எதிலே உண்மையா இருக்க வேண்டும்? நம்முடைய நேரத்திலே. மத்தேயு 24:45 மத்தேயு 24:45. ஏற்ற வேளையிலே இங்கே என்ன நடக்கு காரியங்கள்? தேவன் இன்னது உண்மை நம்ம எதிர்பார்க்கிறார். நம்முடைய நேரத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். நேரத்தை எப்படி நாம் செலவிடுகிறோம்? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை அதிகமாக்கி கொள்ளுங்க. நீங்க படிக்கலாம், வேலைக்கு போகலாம், பிசினஸ் செய்யலாம், என்ன பண்ணாலும் தேவனோட பேசிக்கொண்டே இருங்க. உங்க சிந்தை இருதயமும் தேவன் மேலேயே பற்றுதலா இருக்கட்டும். அவர் பாதத்தையே பற்றி பிடித்து கொள்ளுங்க. நேரத்தை ஒரு நாளும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்த எப்படின்னா முக்கியம் ஜபத்தை குறித்து தான். நீங்க 25 வீட்டிலே போய் மத்தேயை வாசித்துக் கொள்ளுங்க. அவர் விழிப்பை குறித்து, ஜபத்தை குறித்து தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். விழிப்புள்ள ஜீவியம், ஜப ஜீவியம். நீங்க வேகமாக நான் சொல்லுகிறேன், ஜபத்தினால் மாத்திரமே கர்த்தருடைய தேவனுடைய ஜனங்களே நாம் சோதனைக்கு தப்ப முடியும். மத்தேயு 26:41. ஜபத்தினால் மாத்திரம்தான் நம்முடைய சோதனை காலத்தை மாற்றி ஆசீர்வாதமான காலத்தை மாற்ற முடியும். மார்க் 13:33 அவர் சொல்லுகிறார் பாருங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்து, மாம்சத்தை ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கணும். மார்க் 14:38 மனுஷகுமாரன் வரும்பொழுது நிற்கும் என்றால் ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 ஆவியானுடைய அபிஷேகம் இறங்க இறங்க நாம் ஜெயங்கொள்ளுகிற ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். நாம் இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறவளாய் மாற்றுவார். ஆகவே கர்த்தர் கிருபை தருவாராக. நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. நேரத்தை வீணாக போக்கிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல வாங்க, சபையிலே இருங்க. எப்படியாவது கிடைக்கிற நேரத்துல எல்லாம் தேவனை நோக்கி ஜோம் பண்ணிட்டே இருங்க. ஜோம் பண்ண 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 உங்க சுபாவம் மாற. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஜெபியுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ற மனிதன் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். எதிலே உண்மை இருக்க வேண்டும்? லூக்கா 12:42. லூக்கா 12:42. லூக்கா 12:42. நேரம் இல்லாததுனாலே மன்னிக்கவும். 47 வாசிங்க சிஸ்டர். 46, 47 வாசிக்கிறேங்க. நல்ல கவனிங்க. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாததோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கடைசியாக 7வது எதுல உண்மை இருக்குன்னா, அவருடைய வருகை ஆயத்தத்தோடு காத்திருக்கிறதுல உண்மையா இருக்கணும். மாரநாதா, அருமையான நம்முடைய சபையின் பெயர் மாரநாதா, லார்ட் கம். தேவனே சீக்கிரமாவா. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 முறை
சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் என்ன இருக்கணும்னா, எப்போ என் இயேசு வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார் என்று ஏக்கம் இருக்கணும். ஏன்னா நல்லா பாருங்க என்ன சொல்லுது அந்த வசனம், யார பொல்லாதவர் சொல்லுது, யார உண்மை இல்லாதவங்க சொல்லுது பார்த்தீங்கன்னா 46 47 பார்த்தீங்கன்னா, என் எஜமானுடைய சித்தம் தெரியும், அவர் சீக்கிரமாய் வரார், ஆனா அவர் வருவாரு, இப்போ வரமாட்டார். அவர் நினையாத நாளிலும் அறியாத நேரத்தில் அந்த ஊழியக்காரன் எஜமான் வந்து அவனை கடினமா தண்டித்து, நீங்க 45 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றான் பாருங்க, அந்த ஊழியக்காரன் எஜமான் வர நாள் செல்லும். அவன் எப்படியாப்பட்டவனா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வருகையை எதிர்பார்க்காதவன், உண்மை இல்லாதவன், பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 2 பேதுரு 2 எழுதுவார், கடைசி காலத்துல பரியாசக்கார தோன்றி அவர் வருவார் சொன்னாரே, இன்னமும் வரவில்லை, இத்தனை ஆண்டுகள் போய்விட்டதே என்று பேசுகிறவர்கள் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மதியற்றவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரே ஏக்கம் தான் இருக்கணும், என்றைக்கு அவர் வருவார். ஏன்? நமக்கு உண்டான பலன் அங்கிருந்தான் வருகிறது, நம்முடைய பலன் கொண்டு வருகிறவர் கையிலே. அப்போ பலன் எங்கே வருதோ அதை தானே நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்திலே என்றைக்கு நேசர் வருவார், என்றைக்கு வருவார் என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கணும். அங்க பாருங்க, யார் பொல்லாதவன், யார் உண்மை இல்லாதவன், அவர் வருவ நாள் செல்லும் என்று சொல்லுகிறவன். அவர் இப்போ வரமாட்டார், அவர் வருக நாள் சொல்லும். நாம் அப்படி இருக்கக்கூடாது, உண்மை உள்ளவன். அவர் எப்படி இருக்கணும்? தெசலோனிக்கே சபையை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா, அவருடைய வருகை ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த சபை. நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்துல காலையில எழுந்தோடனே, ஆண்டவரே இன்றைக்கு வருவீரேனால் நம்முடைய வருகையில நாம் காணப்படணும் ஜெபியுங்க. எப்பவும் வருகையில அதுதானே நம்முடைய நோக்கம். காணப்படாத போறதுக்கா, உலகத்திற்காக வாழ்ந்து உலகத்துக்காக இருந்து தேவனுடைய வருகையில கைவிடப்படுவதோ இல்லையே. அது ஒண்ணுதானே நோக்கம். நம்முடைய இளைப்பாறுதலே அங்கதானே. மோசே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படியாப்பட்ட ஒரு சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து எகிப்தினுடைய மேன்மையான அடுத்த பார்வோனுக்கு நிலையில இருந்த ஒரு மனிதன் தனக்கு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து அதை உதறி தள்ளிவிட்டு தேவ ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிக்க போவேன் என்று எபிரேயர் 11:21 சொல்லப்படும் போது, புதிய ஏற்பாட்டு சபை கடைசியில விளிம்பில நிற்கிற சபை, வந்து நமக்காக ரத்தம் சிந்தி பரலோகத்துக்கு போய் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி போன சபை, நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக உலகத்தை வெறுத்து, மோசே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே உலகத்தை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்காதபடி தேவ ஜனங்களோட துன்பத்தை நான் அனுபவிக்க போவேன் என்று இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தானே என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமா வாழணும் இந்த நாட்களிலே. ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும். உண்மை அவருடைய வருகை ஆயத்தோடு எதிர்நோக்கி இருக்கிறது. உண்மை 7 உண்மையை நான் சொன்னேன் வேகமாக. எனக்கு இன்னும் 5 நிமிடம் தான் இருக்கு. இந்த உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களை சொல்லி மாத்திரம் முடிச்சிடுறேன். முதலாவது ஆசீர்வாதம், அவர் நம்முடைய கண்டுபிடிக்கிறார். நான் இருக்கிற திராட்சை கொலையை போல இந்த திராட்சை எதுக்கு நான் அவரை மகிழ பண்ண, நம்முடைய வாழ்க்கையை அவரை மகிழ பண்ண, என்ன பண்ண? உண்மையுள்ள இருதயம் கொள்ள. உண்மை 7 வித உண்மை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட. அப்படி இருக்கும் பொழுது அவர் எதை 3 ஆசீர்வாதத்தை தருகிறார்? முதலாவது சங்கீதம் 31:23. சங்கீதம் 31:23. சங்கீதம் 31:23. உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார். உண்மை உள்ள மனுஷன், உண்மையானவனை கர்த்தர் தற்கார். முதலாவது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் தற்காக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:23 பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட அவர் காக்கிறார், தற்காக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்மாவையும். அடுத்து 2 தீமோத்தேயு 4:18 பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் கடைசி தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அழகா சொல்றார். அதை மட்டும் வாசிடலாமே. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்தார், காப்பாற்றுவார், சதாகாலி மகிமை காப்பாற்றுவார். அவர் உண்மையா இருக்கிறவனை தற்காக்கிறார், காப்பாற்றுவார். பரம ராஜ்யம் எப்படியும் போய் சேர்க்க. அடுத்து ஒரு காரியம், ரொம்ப அழகான ஒரு இது, நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க, நேரம் இல்லை அதை விவரிக்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை உண்மையல்ல இருதயத்தை கொண்டு வந்து தருகிறார். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2-11 வரைக்கும் இல்லை, ஆனா வாசிக்காதீங்க. அதுல ஒரு அழகான வார்த்தை உண்டாயிருக்கிறது. எனக்கு உண்டாயிருந்த சீர், கர்த்தர் கொடுக்கிற சீர், உண்மையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற சீர் எப்படின்னா, நீங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா வீட்டுல போய் வாசித்து கொள்ளுங்க. 8 காரியம் இருக்கு பிரியமானவர்களே. அதை நான் விவரிக்க நேரம் இல்லை. அதுல ஒரு அபிஷேகம் இருக்கு, அதுல கர்த்தருடைய பாதை
வெளிச்சம் இருக்கு அவனுக்கு, அவன் தேவனுடைய பிரசன்னம் அவன் வீட்டில இருக்கு, அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட அவனுக்கு கனம் உண்டாயிருக்கு என்று 3-11. இது என்ன ஆசீர்வாதம்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். என்ன சீர்? கர்த்தரே அந்த சீரா தருகிறார். இந்த வசனம் எனக்கு வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். இங்கே ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போயிருக்கும் பொழுது அவர்கள் முதலாவது ஒரு சால்வையை போட்டார்கள். சரி, சால்வையை போட்ட பிறகு ஒரு பெரிய கியூ நின்னுது. ஒரு 14 பேர் ஒரு தட்டுல பழங்களும் ஸ்வீட்டும் வைத்து நின்றாங்க. அப்போ கர்த்தர் பாருங்க எப்படி கனப்படுத்துகிறார். சீர் என்று இந்த சீரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். உண்மையுள்ள இருதயங்களே, கர்த்தர் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நிரப்பா. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த சீரை கொடுப்பார். வீட்டிலே போய் நீங்க அதை அவர் சொல்லுகிறத பாருங்க. அது யோபுக்கு கொடுத்தவர், உங்களுக்கு அதை கொடுப்பார் வேகமாக. 2வது அவர் ஆசீர்வாதம், அந்த உண்மையுள்ள மனுஷனை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? லூக்கா 19:26 பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தை தருகிறார். முதல்ல தற்காக்கிறார். எப்படி? ஆவி ஆத்மா சரீரத்தை பரலோக ராஜ்யம் போவதற்கு தற்காக்கிறார். பூமிக்கு உண்டானதை சீரை கொடுத்து தற்காக்கிறார். 2வது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். யாருக்கு? அந்த இடத்துல ஒரு ஊமை சொல்லுகிறார். அதிகமாய் இருந்தவனுக்கு எடுத்து கொடு, உண்மை உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கிறார். எதிலெல்லாம் உண்மையா இருக்கிறீர்களோ இன்னும் 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 கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் எப்படி தர? அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே நிலையில உண்மையுள்ளவனை வைக்க மாட்டார், அதிகாரத்தை கொடுக்கிறார். கடைசியாக அவர் எதை தருகிறார்? வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10 உண்மையுள்ளவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். ஜீவ கிரீடத்தை தருகிறார். 3 ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வாதம் 3னால நிரப்புவாராக. என்ன? நம்மை தற்காப்பாவாராக, நமக்கு அதிகாரத்தை கொடுப்பாராக, ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராக. 7 அதை மறக்கவே கூடாது. எப்பொழுதும் இருதயத்தில் தேவனே என் இருதயத்தை உண்மையுள்ளதாய் மாற்றுங்க. உண்மை, பண விஷயத்துல உண்மையா, என் நேரத்துல நான் உண்மையா இருக்கணும், வருகையை நான் எதிர்நோக்கி காத்திருக்கல நான் உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நீங்க என்னெல்லாம் கொடுத்து பொறுப்பை கொடுத்துருங்க, நான் உண்மையா இருக்கணும். 7 விதமான உண்மையை கர்த்தர் நம் கிருபையாக இந்த நாளில வந்த ஒவ்வொருவர் மேலும் அதை கிருபையாய் கொடுப்பாராக. நாம் நிச்சயம் நம்ம கொடுக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்த வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், உலகத்தினுடைய பாடுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் ஜெயங்கொள்ளுகிறவர். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.